நீங்க தான் பாஜகவை உள்ள விட மாட்டீங்களாச்சு. அவர் எவ்வளவு அட்டூழியம் பண்ணாருன்னு பிபிசி ஒரு உங்களால பண்ண முடியல, பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுச்சு. அந்த டாக்குமெண்ட்ரியை தமிழாக்கம் பண்ணி முயற்சி பண்ணி அதை வெளியிட்ட ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. தடை மீறி அந்த படத்தை ஓட்டினோம். நாம் 2000 இஸ்லாமியர்களை ஒன்று திரட்டி அதை பண்ணோம். ஆனால் இங்க பொதுவெளியில பாக்குறவங்களையும் கைது பண்ணி போட்டாங்க. நீங்க ஒப்புக்கு அழுவுறீங்களா உளமாற அழுவுறீங்களான்னு எங்களுக்கு தெரியாம இருக்குமா? சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் தீவிரவாதின் முதல்ல பதிஞ்சதே நீங்க தானே. இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்றும் துலுக்கர்கள் என்றும் இஸ்லாமியர்கள் கேவலமாக கீழ்த்தரமாக பேசினது இவங்க தானே. இவங்க நம்மளுக்கானவங்கன்னு எப்படி? அவர்கள் அங்க மேடை போட்டு கட்டாயமாக கொண்டாடியது நபிகள் நாயகத்தை இல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்களை அப்படிங்கிறத பார்த்த ஒவ்வொருவருக்குமே தெரியும். 1500வது பிறந்த நாளை தான் கொண்டாடணும்னு ஏதாவது இருக்கா என்ன? 1499வது பிறந்த நாளை ஏன் கொண்டாடலன்னு சில பேர் கேட்பாங்கல்ல. அப்ப இன்னைக்கு மட்டும்தான் இவர்கள் மீது பாசமும் பற்றும் வருதா அப்படின்னா ஆமா வரும். ஏன்னா நாளைக்கு தேர்தல் வருது, 2026 வந்துச்சு, 5 வருஷம் ஆண்டுட்டோம். உண்மையாவே இஸ்லாமியர்களுக்கு திமுக பாதுகாப்பான ஒரு அமைப்பு பாதுகாக்கும், சிறையிலே வச்சு பாதுகாக்கும். இவர்கள் சொன்ன அப்பாவி சிறைவாசிகள் வெளியில வந்தாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே திமுக தான் RSS ஐயா மோகன் பகவத் அவர்கள் வந்தா சிவப்பு கம்பளம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அவர் நல்லபடியா என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் நல்லபடியா செஞ்சுட்டு போட்டோன்னு. அதற்குத்தான் தாய்மாமன் சீமான் ஒரு மாற்று முழக்கத்தை முன்வைக்கிறார். நீ சிறுபான்மை இல்ல, இந்த தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை சமூகம் அப்படிங்கறத முழக்கம் எங்களை உளவியல் ரீதியாக நிபுணர் செய்கிறார். அப்ப இது மாற்றமா இல்ல திருப்பி அதே குண்டுச்சட்டுல குதிரை ஓட்டக்கூடிய இந்த திராவிட எல்லா இஸ்லாமிய விரோத படங்களுக்கும் தான் வீதியில நின்றார். அப்ப எனக்கானவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? ரோட்ல நின்று அதை தடை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. தாய்மாமன் சீமான் அவர்களுடைய உத்தரவின்படி எல்லா திரையரங்குகளிலும் அந்த படத்தை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அப்படி எங்களுக்காக நிற்கிறாங்க. யார் எந்த அரசியல் தலைவர் துணிவோட ஐயா பாட்ஷா அவர்களையும் ஹசீம் அவர்களையும் பார்த்துட்டு வராங்க? உலகமே தடை செய்யப்பட்ட இயக்கம்னு சொல்லும் போது அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரையே நாங்க எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதற்கு ஒரு ஆண்மை வேணும், அதற்கு ஒரு துணிவு வேணும், அதற்கு ஒரு அதற்கெல்லாம் ஒரு பெரிய வீரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இது சரியானதுடா, இதை நீ பின்பற்றி இதை நீ பாருன்னு படிக்க வைக்கிறாங்களே தேடி. அது ஒரு ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம். அன்இமேஜினபிளி அது ஒரு செயல்பாடு அப்படின்னு பார்க்கணும். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய பாத்திமா பர்ஹானா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். மருமகளே வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதி வாக்கில் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு பாலஸ்தீனம் இஸ்ரேலால் கடுமையாக பாதிக்கப்படுது, இப்போ காசா மேலே அவங்க குண்டு போடுறாங்க, அந்த மக்கள்லாம் ரொம்ப கடுமையான வறுமையின் கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதில் நடிகர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. பிரகாஷ்ராஜ் கலந்துக்கிட்டார், இயக்குனர் வெற்றிமாறன், சத்யராஜ் போன்றவர்கள்லாம் அதை கலந்துக்கிட்டாங்க. இந்த திடீர்னு இந்த மாதிரி பெரியார் உணர்வாளர்களுக்கு ஒரு உணர்வு வந்திருக்கே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்கும் போதே சொன்னதுதான், திடீர் உணர்வு, திடீர் பாசம், திடீர் பற்று அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஜோக்ஸை பாட்டினாலும் நமக்கு இந்த போர் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு நெருடனான ஒரு மன உளைச்சலை நமக்கு தருது. நம்ம இந்தியாவில் இருக்கோம்,
கண்டம் தாண்டி கண்டம் அப்படின்னாலுமே கூட தொடர்ச்சியாக இன்னைக்கு உள்ளங்கையில் உலக செய்திகள் நம்மக்கிட்ட வரனால ஒவ்வொரு நாளும் ஒரு 10 வயது குழந்தை இல்லை 11 வயது குழந்தை இல்லைன்னா இன்னும் 3 மாதங்கள் கூட நிரம்பாத குழந்தைகள் எல்லாம் வந்து கொன்றொழிக்கப்படும் போது அதை பார்க்கும்போது அதனுடைய அந்த மிசைல் சத்தம் இல்லை அந்த அவ்வளோ ரத்தம் அந்த பிள்ளைங்களை தூக்கிட்டு கொண்டு போகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே வந்து மனிதம் இன்னைக்கு செத்தே போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, கையறு நிலையில இருக்கிறோமே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு உணர்வு வந்து வார்த்தைகளாக நம்மளால சொல்லவே முடியாது. எல்லாரும் எழுதலாம், எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் அது குறித்து பேசலாம். ஆனால் அவங்களோட ஷூலேருந்து இருந்து பார்க்கறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நமக்கு பக்கத்திலே இருந்த ஈழம், தமிழீழம் நமக்கு தெரியும். நம்ம கண் முன்னாடி தான் 1.5 லட்சம் தமிழ் மக்கள் வந்து கொத்து கொத்தாக இதே போன்று கொன்றொழிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து அதை விட ஒரு ரேப்பிட் வேகத்துல ரொம்ப ரொம்ப ரேம்பன்ட்டான்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் நான் சில ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்துகிறேன், மன்னிக்கணும். அதுக்கு நிகரான தமிழ் சொற்கள் எனக்கு தெரியாதுனால சரியா. ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து இன்னைக்கு வந்து காசாவில் வந்து மக்கள் கொல்லப்படுறாங்க. இன்னைக்கு நேற்றுக்கு போகிறது கிடையாது. இது கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுலேருந்து இது வந்து தொடரக்கூடிய ஒரு சிக்கலாக நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பெரியாரிய உரிமையாளர்கள் பற்றி நம்ம பின்னுக்கு வரும். அதற்கு முன்னாடி நம்ம வந்து குறிப்பாக இதை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை குறித்து பேசுறதுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 7ஆம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் 7ஆம் நூற்றாண்டில் ஏற்கனவே வந்து பெர்ஷியன்ஸ், அதாவது இந்த பலஸ்தீனியன்ஸ், இந்த இனக்குழுக்கள் வந்து அங்கே வாழ்ந்ததுக்கான ஆய்வுகளும் ரிசர்ச்சஸும் நம்ம சொல்லுது. அதற்கு பின்னாடி ஒரு 11ஆம் 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இஸ்ரேலியர்கள் வந்து அங்கே ஆக்கிரமிப்புகளை செய்கிறாங்க. திருப்பியும் 13ஆம் நூற்றாண்டில் ஆட்டோமன் எம்பையர் வந்து அங்கே வருது, கால் ஊன்றாங்க. அப்போ அவர்கள் வந்து திருப்பியும் அரேபியர்களுக்கான நாடு வந்து அது பலஸ்தீனியன்ஸ் இருக்கணும், அவர்கள் பூர்வீகமாக அந்த மண்ணில் இருந்தார்கள். நம்மளுடைய தலைவர் சொன்னது போல தான், நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் அவமானகரமானது அப்படின்னு சொன்ன மாதிரி, நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் இல்லை. அப்போ நிலம் என்பது ஒரு மக்கள், ஒரு இனக்குழுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போ அந்த இனத்தை தற்காத்து கொள்ளணும்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்தை முதல்ல பாதுகாக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. அவங்க நீடித்து ஒரு நிலப்பரப்புல வாழ்ந்தாலுமே கூட அது அவங்களோட நிலம் அப்படின்னு அவங்களால கிளைம் பண்ணிக்கிறதுக்கு பெரிய வாரை தான் வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அது இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் தொடருது அப்படின்னு நினைக்கும் போது தான் மிகப்பெரிய வலியும் கொடுமை. இல்லை, நான் வந்து அந்த ஒட்டமன் பேரரசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசு. அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பார்த்து பயந்து நடுங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசு. ஆமாம், அந்த காலகட்டத்தில் அங்கே வந்து இஸ்லாம் வந்து கோலோச்சி இருக்கு. இஸ்லாமினுடைய சட்டத்திட்டங்கள் மிக கடுமையாக பின்பற்றப்பட்ட ஒரு நிலப்பரப்பாக தான் அந்த நிலப்பரப்பு முழுமே துருக்கி இந்த பகுதி முழுதுமே வந்து இருந்திருக்கு. அப்ப இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, யூதர்களுடைய இந்த ஜியோனிசம் அப்படிங்கிற இந்த இந்த அமைப்பை உருவாக்கிறது நமக்கு தெரியும். இந்த தியோடர் ஹசல் அப்படின்னு சொல்றாங்க. 1896 அந்த காலகட்டத்தில் தியோடர் ஹர்சல் அப்படிங்கிறவர் தான் இந்த ஜியோனிசம் அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு, அந்த ஜூ இனக்குழுக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிலம் வேணுங்கிறது அவசியப்படுது. நிலமே இல்லாத ஒரு குழு வந்து தனக்கு நிலம் வேண்டும் என்று அப்போது ஆக்கிரமிப்பு தொடங்கியது தான் பலஸ்தீனத்தில். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன சொல்றது, மொத்த காசால கொஞ்சம் கொஞ்சம் பகுதி இருந்தது. வெஸ்டர்ன் பேங்க்னு நமக்கு தெரியும், காசாவுடைய வெஸ்டர்ன் பேங்க், அதுக்கப்புறம் காசா, அதுக்கப்புறம் அந்த நார்தர்ன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகள். இன்னைக்கு அந்த வடப்பகுதிகளில் கூட முழுமையாக ஆக்கிரமிப்பு வந்து இஸ்ரேலியர்களால் தொடர்ந்து வந்து செட்டில்மெண்ட்ஸ் வந்து உருவாக்கப்படுறது நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இதை எதிர்த்து யாருமே போராட மாட்டாங்களா, சைலண்டாகவே இருப்பாங்களா அப்படின்னா இல்லை. அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அரேபிய நாடுகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. ஆனால் மறைமுகமாக யூஎஸ், உங்களுக்கு தெரியும், மேஜராகவே வந்து ஜூவுக்கு சப்போர்ட் பண்ணி வரலாறு முழுக்க நெடுக வந்து அவர்கள் வந்து ஒரு துரோகத்தை வந்து பண்ணியிருக்கு. இப்போ தொடர்ச்சியாக யூஎஸ்னோட சப்போர்ட் இருந்தால் அது ஒரு பெஞ்ச்மார்க்காக இருக்குல்ல. யூஎஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து காரியகர்த்தா, அவங்க இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசை அவர்கள் வந்து நிறுவிட்டாங்க. பட் அதுவே ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மட்டும் இல்லை, பிரிட்டன் போன்ற
நாடுகள் இஸ்ரேல் வந்து வளர்ச்சி அடைகிறத அதெல்லாம் வந்து விரும்புது. கட்டாயம். அப்ப ஆமா, அந்த பிரிட்டனுடைய வெற்றிக்கு பிறகுதான் வந்து அங்க இஸ்ரேல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சூழலுமே வந்து அங்க அமையுது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம விடுதலை பெற்றதுக்கு அப்புறம், இந்தியா விடுதலை பெற்று ஒரு 9 மாதங்களுக்கு பிறகுதான் அது வந்து சரி 2 ஸ்டேட் பாலிசிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலும் பலஸ்தீனியர்களும் வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்க அமையுது. ஆனால் தொடர்ச்சியாக போராட்டங்கள் தான், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வந்து போராட்டங்கள் தான். அதாவது முதல் வேர்ல்டு வார் முடிஞ்சது, 2ஆம் உலக போரும் முடிஞ்சது. இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த போரை நமக்கு பார்க்கும்போது இந்த சூழல் 3ஆம் உலக போருக்கே நம்மை தள்ளி விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சப்போக்கு தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எந்த நாடுகளுமே வந்து இங்க நடக்கக்கூடிய இந்த மனிதத்தன்மையற்ற இந்த இனப்படுகொலையை தடுக்கணும்னு உளமாற யாருமே இந்த நாடுகளும் நினைக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐயத்துக்குட்பட்ட கேள்வியா இருக்கு. இப்ப அங்க வந்து சென்ட்ரல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, அதாவது உலக பன்னாட்டு நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல நீங்க வந்து குடியேற்றத்தை தடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்க தீர்ப்பை சொல்றாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வெறும் குடியேற்றம் தடுப்பு மட்டும் இதற்கு தீர்வு இல்லை. உலக நாடுகள்ல எங்கெங்கிருந்தோ வந்து ஆயுதங்கள் விநியோகிக்கிறாங்க இன்னைக்கும். அப்ப அதை தடுக்கணும். இன்னைக்கு எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட 140 நாடுகளுக்கு மேல இன்னைக்கு பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்தாலும் தனி நாடா வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு சொல்றாங்க. ஆனால் இந்தியா கூட ஆதரிக்குது பலஸ்தீனுக்குங்கிறோம். ஆனால் மறைமுகமாக பொருளாதார ரீதியாக வணிகத்துக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில தானே இந்தியா செயல்படுது, இஸ்ரேலுக்கு துணை போகுது. இப்ப இஸ்ரேல் மிசைல்ஸ் எல்லாத்தையும், ஏவுகணைகளை, பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணுது, தயார் செய்து அதற்கு பயன்படுத்துது. அப்படின்னா அதற்கு ஃபண்ட் எங்கேருந்து வருது, நிதி எங்கிருந்து வந்து, உலக நாடுகள் சப்போர்ட் இல்லாம வருமா? மறைமுக ஆதரவுகள் இந்த நாடுகள் எல்லாம் கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் இருக்கு. அப்ப இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிறது, இந்த பன்னாட்டு நீதிமன்றம் என்பது எல்லா விதத்திலையும் இந்த மாதிரி பொருளாதார ரீதியான தடை விதிக்கணும். அதே மாதிரி தூதரகங்களை வந்து எல்லா நாடுகளும் வந்து தனிமைப்படுத்தணும். இந்த இஸ்ரேல் கூட தனிமைப்படுத்தக்கூடிய போக்கை வந்து கடைபிடிக்கணும். இப்படி அவர்கள் வந்து பலவாறான ஒரு நடவடிக்கைகளை வந்து அவங்க எடுத்தாதான், முன்னெடுத்தால் மட்டும்தான் இந்த போரை வந்து நிப்பாட்ட முடியும். அந்த போர் சூழலை பாருங்க மாமா, குண்டு வெடிப்பு நடக்க போகுது அப்படின்னு செய்தி வந்துருது. 2 பிள்ளைகளையும் கையில தூக்கிட்டு தரன்னு இழுத்துட்டு போறாரு. பின்னாடி குடும்பம் யாழ்லா யாழ்லான்னு சொல்லிக்கிட்டே ஓடி வருது. இன்னொன்னு பின்னாடி இருக்கிறவங்க வந்து எங்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது அவங்களால திரும்பி வந்து காப்பாற்ற முடியுமா என்ன? அந்த மனிதத்தன்மையே இன்னைக்கு வந்து சாகடிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பலஸ்தீனத்துல உருவாக்கி இருக்கு இந்த உலக நாடுகள். அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் தலைகுனிய வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் நான் பார்க்கிறேன். அப்போ நேதன்யாஹூ சொல்றாரு பாருங்க, ஆயுதம், அதாவது இந்த போருக்கான முக்கியமான ஆயுதமாக செயற்கையான இந்த பஞ்சம், இந்த ஃபெமினை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு நடக்குது. மக்கள் வந்து ஒரு ரொட்டி துண்டுக்காக கடல் பக்கத்துல நிக்கிறாங்க. ஏதாவது அலை பக்கம் வந்து நிக்காதா, ஏதாவது வந்து ஒதுங்காதா, ஏதாவது உணவுப் பொருள் வந்து பண்டம் வந்து ஒதுங்காதான் நிக்கிறாங்க. ஒரு சின்ன பச்சிலம், ஒரு 11 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அந்த பாட்டில் வந்து ஒதுங்கி இருக்கே, அந்த உணவு பண்டம் வந்து ஒதுங்கி இருக்கே, ஏன் நீ அதை எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு நிருபர் கேட்கும்போது, இல்லை எனக்கு இந்த பூமியில வாழறதுக்கே பிடிக்கலன்னு ஒரு சின்ன குழந்தை சொன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு என்ன சொல்றது, வாழ்க்கையின் விரக்திக்கு ஒரு சின்ன குழந்தையே தள்ளி இருக்கு இந்த உலகம். அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சமூகமும் வந்து தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு தான். அதனால ஒவ்வொருவருமே வந்து இங்க வந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குதான் செய்யுது. ஆனால் இங்க யார் உளப்பூர்வமாக செய்யறா, ஒப்புக்காக செய்யறாங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க கூடிய விஷயமா இருக்கு. இந்தியா கட்டாயம் உளப்பூர்வமாக செய்யலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக உடன்படிக்கை இந்த குறிப்பாக USA போன்ற நாடுகளோட. அப்ப உங்களுக்கு தெரியும், ஜோ பிடனும் சரி இன்னைக்கு ட்ரம்பும் சரி 2 பேருமே வந்து பலஸ்தீன் என்கின்ற ஒரு நாடை உருவாவதற்கு எதிரானவர்கள் தான். அவரோட நட்பு வைத்திருக்கக்கூடியவர் ஐயா மோடி அவர்கள். அவர் எப்படி வந்து பலஸ்தீன் என்கின்ற ஒரு தனி நாடு அமைவதற்கு விருப்பம் தெரிவிப்பார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா, அவரோட மறைமுக கூட்டணி வச்சிருக்கக்கூடியவங்க நம்ம தமிழ்நாட்டுல. இப்ப இந்த யாருக்கான ஒரு நாடகமா எடுக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வியா நமக்கு வந்து இருக்கு. நீங்க இதை வந்து ஒரு நாடகமா பாக்குறீங்களா? நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பக்கத்துல
எவ்வளவு தூரம் இருக்குமாமா நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. அந்த கிலோமீட்டர் எவ்வளவு இருக்கும்? நமக்கும் 25 கிலோமீட்டர் தான். 25 கிலோமீட்டர் கூட இல்ல. சென்னையில இருந்து நம்ம இங்க கொளத்தூர்ல இருந்து வலசரவாக்கம் வர தூரம் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவ்வளவு குறுகிய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய ரத்த உறவுகள், தொப்புள் கொடி சொந்தங்கள், நம்மளுடைய இன சொந்தங்கள், மற்றொரு தாயகமான ஈழத்தில் வாழ்ந்த அவர்களையே காக்க தவறிய இந்த மக்கள் வந்து, இந்த மேன் மக்கள் வந்து நம்மளோட வேற கண்டத்துல, அதாவது 3 முக்கிய கண்டங்களை பகுதியாக மையமாக கொண்டதுதான் பலஸ்தீன். யூரோப்பு, இந்த ஏஷியா, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா போன்ற 3 சப்கான்டினென்ட்டையும் கொண்டது. அங்க நீங்க போய் பாதுகாக்குவீங்க அப்படிங்கறத நாங்க நம்பணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தேர்தல் வருது, அதற்கு மைனாரிட்டியோட வாக்கு வேணும், இஸ்லாமியர்களுடைய அவங்களோட பேர்ல. அதனாலதான் அடுத்தடுத்து தமிழகத்துல 2 நிகழ்வு இஸ்லாமியர்களை குறி வச்சு நடக்குது. ஒண்ணு, இந்த காசாவுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்களை போட்ட ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு தான் இப்போ ரொம்ப கடுமையாக வந்து பேசப்பட்டுச்சு. அது பேசப்படணுங்கிறதுக்காகவே திரைப்பட நடிகர்கள் எல்லாம் அதுக்குள்ளே வந்து கொண்டுக்கிட்டு வந்தாங்க. இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து என்னென்னா, நபிகள் நாயகம் அவர்களோட 1500வது பிறந்தநாள் விழா. இது 2 நிகழ்வையும் தமிழகத்தில் குறிப்பாக வந்து இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க எடுக்கிறதுக்கு இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு தான் காரணங்கிறீங்களா? இல்லை, இப்போ என்ன தேவைன்னு நமக்கு யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. இன்னைக்கு தான் நபிகள் நாயகம் பிறந்தாரா? இல்லை, 1500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே ஆட்சி புரிஞ்சே 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட முறைகள் நீங்கள் இன்னைக்கு எத்தனை முறை நீங்கள் வந்து நபிகள் நாயகத்தை கொண்டாடி இருக்கீங்க, அவருடைய அன்பை இந்த மக்களுக்கு பறைசாற்றி இருக்கீங்க. இப்போ இன்னைக்கு தேர்தல் வருது, அதுதான்மா. இப்போ வாக்கு கேட்க போகும்போது கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காசு கொடுக்குறாங்கல்ல, விநியோகிக்கிறாங்கல்ல எல்லாத்துக்கும், இஸ்லாமிய மக்கள் கொடுக்கவே மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க தான் உறுதியான ஃப்ரீ வாக்கு. அவங்களுடைய வாக்கு என்பது ஷார்ட்டா நமக்கு தான் வரும், அவனுக்கு எதுக்கு காசு கொடுக்கறது? இதை விட மலினமா ஒரு மக்கள் கூட்டத்தை இவர்களால வந்து அவமானப்படுத்த முடியுமா அப்படின்னா அதல்ல. இப்ப அந்த அளவுக்கு நம்மள நினைக்கிறாங்கிறது நம்ம மக்களுக்கும் புரியறது இல்லை. எங்க மக்கள் வந்து வீட்டுல இருந்து எங்களுக்கு சோறு கிடைக்குதா, ஷெல்டர் இருக்கா, இது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய ஒரு வாக்கு எப்படி மற்றவர்களை பாதிக்குதுங்கிற இந்த உணர்வை வந்து கொஞ்சம் கூட, இது ஒரு செல்ஃபிஷ்னஸ் தானே மாமா, இது ஒரு தன்னல போக்கு தானே. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு சோறு இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, எனக்கு வந்து உடுத்த உடை இருக்கு, இது போதும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. என்னுடைய வாக்குனால மற்றவர்களையும் இது பாதிக்கும் அப்படிங்கிறத உணரணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எத்தனை சிக்கல்கள் மாமா தமிழ்நாட்டுல, எத்தனை இஸ்லாமியர்களுக்கு அகேன்ஸ்டான நிலைப்பாடு. நீங்க யூபியில கேள்விப்பட்டிருப்பீங்க, மசூதிகளை மூடுகிறார்கள் பிள்ளையார் சதுர்த்தியின் போது அப்படிங்கறது நீங்க யூபியில கேள்விப்பட்டிருப்பீங்க. மாப் லிஞ்சிங் நடக்கும், அங்க ஹிஜாபுக்கு வந்து தடை இருக்கும். யூபி, இவர்கள் சொல்வது போல யூபி பீகார்ல பார்த்திருப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டுல இது நடக்குதே. இங்க ட்ரிப்ளிகேன்லயும் இந்த 50 இந்த ஆவடி பக்கத்துலயும் இந்த முறை விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஊர்வலம் போகும்போது பள்ளிவாசல்களை திரையிட்டு மூடிய நிகழ்வு இங்க நடந்துச்சு, தமிழ்நாட்டுல நடந்துச்சு. இப்ப இவங்க இஸ்லாமியர்களுக்கானவர்கள் அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கா? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி இங்க சிறைக்குள்ளேயே இஸ்லாமியர்கள் வந்து சாவுறாங்க மாமா. ஐயா கோவை பாஷா அவர்களா இருக்கட்டும், அண்ணன் ஹக்கீம் அவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் விடுதலையே வந்து சிறைக்குள்ளே தான். மரணம் தான் விடுதலையா இருந்திருக்கு. இவர்கள் இஸ்லாமியர்களுக்கானவர்கள் அப்படிங்கிறத நம்ம நம்பணுமா? ஹிஜாபு போட்டுட்டு போனனால புதுக்கோட்டையில ஒரு ஆசிரியருக்கு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு நம்ம தமிழ்நாட்டுல. இப்ப இதை எப்படி பாக்குறது? கேரளா ஸ்டோரிங்கிற படம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு அகேன்ஸ்டான படம். ஆனால் அந்த படத்தை வந்து இங்க வந்து ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. காவல்துறையின் உதவியோடு நாங்கள் திரையிடுவோம்னு தமிழக அரசு சொல்லுச்சு. இவங்க ஆனா இஸ்லாமியர்களுக்கானவர்கள். பிபிசி என்கின்ற ஆவணப்படம் உங்களுக்கு தெரியும், எப்படி இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக 2002ல பாஜகவினுடைய ஆட்சியால கொல்லப்பட்டாங்க. அதுவும் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற மாநிலத்துல நீங்க தான் பாஜகவுக்கு எதிரானவர்களாச்சு, நீங்க தான் பாஜகவை உள்ள விட மாட்டீங்களாச்சு. அவர் எவ்வளவு அட்டூழியம் பண்ணாருன்னு பிபிசி உங்களால பண்ண முடியல, பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுச்சு. அந்த டாக்குமெண்ட்ரியை தமிழாக்கம் பண்ணி முயற்சி பண்ணி அதை வெளியிட்ட ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. ஐயா திருமாவர்களும் பண்ணியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு பேச்சு பொருளாச்சுன்னு தெரியாது. ஆனால் நாம பண்ணது பேச்சு பொருளாச்சு. காரணம் என்ன அப்படின்னா, தடை மீறி அந்த படத்தை
படத்தை ஓட்டினோம் நாம. இங்க 2000 இஸ்லாமியர்களை ஒன்று திரட்டி அதை பண்ணோம். ஆனால் இங்க பொதுவெளியில பாக்குறவங்களையும் கைது பண்ணி போட்டாங்க. நீங்க பார்க்க கூடாதுன்னாங்க. கல்லூரி மாணவர்கள் எல்லாம் கைது செஞ்சாங்க. இவ்வளவு அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் ஒரு சமூகத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய பெருமக்களால வந்து நிகழுது அப்படின்னா நீங்க யாருக்கானவர்கள் எங்களுக்கு புரியாம இருக்குமா? நீங்க ஒப்புக்கு அழுவுறீங்களா, உளமாற அழுவுறீங்களான்னு எங்களுக்கு தெரியாம இருக்குமா? சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தீவிரவாதின் முதல்ல பதிஞ்சதே நீங்க தானே. இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்றும் துலுக்கர்கள் என்றும் இஸ்லாமியர்கள் கேவலமாக கீழ்த்தரமாக பேசினது இவங்க தானே. இவங்க நம்மளுக்கானவங்கன்னு எப்படி நம்ம இல்லை? இப்போ நீங்க கேட்குற இந்த கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு திமுகவோடு கரம் கோத்து நபிகள் நாயகம் அவர்களினுடைய 1500வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற மேடையில் அமர்ந்திருந்த இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் இயக்கங்களினுடைய தலைவர்களுக்கு தெரியாதா? திமுக இஸ்லாமிய விரோத கட்சி, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இவங்க செஞ்சாங்க. ஐயா கலைஞர் கருணாநிதி தான் முதன்னு இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்கிற பதத்தை பயன்படுத்தினாரு. கலைஞர் கருணாநிதி பேசுகிற போது வார்த்தைக்கு வார்த்தை துலுக்க பயிலுவ துலுக்கன் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காரு. அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? சென்ற முறை தேர்தல் வாக்குறுதி பாவி இஸ்லாமியர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சிறையிலிருந்து விடுவிப்போம்னு சொன்னாங்களே, ஏன் விடுவிக்கலன்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? அதாவது எல்லாம் தெரிஞ்சாலும் நாங்க தெரியாத மாதிரி இருந்தாதான் எங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒண்ணாங்க. என்ன கிடைக்கும் அதுதான் நமக்கு தெரியல. என்ன மிஞ்சி போனா ஸ்வீட் பாக்ஸா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது 1-2 சீட்டுகளாக இருக்கணும். சீமான் அவர்கள் அடிக்கடி 2 கதையை சொல்லுவாங்கல்ல மாமா, அதுதான் இங்க கோழிக்கு இறை போடுகின்ற கதை. கோழிய வந்து அடுப்புல வேக வைக்க போறாங்கன்னு அந்த கோழிக்கு தெரியாது. அப்படியே இறைய போட்டு அதை இழுத்து வச்சு ஸ்லாட்டர் பண்ணிடுவாங்களே, அந்த வேலை தான் இது. அதே மாதிரி ஒரு ஓநாய்க்கு வந்து இந்த ரத்தத்தை கத்தியில தடவி விடுவாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அதுக்கே தெரியாது அதோட ரத்தத்தை தான் சுவைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இங்க இஸ்லாமியர்கள் ஒரு பகடைக்காயாத்தான் இன்னைக்கும் பயன்படுத்தப்படுறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கிள்ளுக்கீரையாகவும் அவர்களுடைய வாக்கை மட்டும் குறிவைத்து தான் இந்த ஆட்சியாளர்கள் வந்து மீண்டும் அரியணையில ஏறுறாங்க. இதுல என்ன கஷ்டம், இதுல என்ன கவலை அப்படின்னா, எங்களோட மக்கள் இந்த இஸ்லாமிய சமூகம் இன்னும் விழிப்படையாம இருக்கே, அவங்களுக்கு ஏன் அந்த உணர்வு வரல? என் வீட்டு கூரை ஏறலைன்னா பிரச்சனை இல்லைன்னு இருக்கிறது எவ்வளவு பெரிய பாவமா இன்னைக்கு இந்த அரசியல் சமூக களத்துல இருக்கு அப்படிங்கிறத உணர தவறக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களேங்கிற அந்த ஆதங்கம் தான் நம்ம போன்றவர்களுக்கு இருக்கு. இப்ப என்ன கேக்குறேன், நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்த நாளை 1500வது பிறந்த நாளை கொண்டாடுறது அப்படிங்கிறது திமுக ஒரு சூழ்ச்சியா இஸ்லாமிய மக்களை கவர முடியுங்கிறதுக்காக செய்யலாம். ஆனால் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற அரசியல் கட்சி இயக்கங்களுடைய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது மார்க்கம் தடை செய்யப்பட்டது அல்லது மார்க்கத்துக்கு உட்பட்டது இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க எப்படி இந்த நிகழ்வுல பங்கெடுக்கிறாங்க? சின்ன வாழ்த்து செய்தி போட்டாங்க தான் சீமானவர்கள். அதற்கே சில பேர் வந்து ஐயா பெரியாரோட மொழியில சொல்லணும் அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. ஆனா அவங்க ஒரு மேடையே போட்டு, அதாவது நபிகளை கொண்டாடின மாதிரி தெரியல, அங்க ஸ்டாலின் அவர்களை மட்டும் கொண்டாடின மாதிரி தெரிஞ்சது. அதாவது நபிகளுடைய பிறந்த நாள், முதல்ல பிறந்த நாள் இல்ல, நான் வந்து அங்க குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பல. சில அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசியது என்பது ஒத்துக்கொள்ளவே முடியாது. நீங்கள் 1500வது நபிகள் நாயகம் அவர்களினுடைய பிறந்த நாளை, அவர்களுடைய வாழ்க்கை முறையை, அவர் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்பதை, அவருடைய நீதியை நாங்கள் நினைவு கூர்றோம், நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நியாயம் இருக்குது. ஆனால் அந்த மேடையை போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் தூக்கி கொண்டாடுறது, புகழ்றது எப்படி சரி? மார்க்கத்தில் இணை வைப்பது என்பது மிக மிக நீங்க சொல்ற பிழை, ஹராம் என்று சொல்லலாம். இல்ல நீங்க ஒரு இஸ்லாமியர் என்பதே வந்து அது வந்து நல்லிஃபை பண்ணுது. ஓகே, ஆனால் அவர்கள்தான் 6வது கடமை திமுகவுக்கு 5 கடமைக்கு அப்புறம் 6வது கடமை, இஸ்லாத்துல 5 கடமை இருக்கு, தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி 6வது கடமை திமுகவுக்கு வாக்கு செலுத்தியதுன்னு சொன்ன பெருமக்கள் மாமா. அவர்கள் கிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்கிறது? இணை வைப்பதை கூட அவர்கள் தயங்காமல் செய்த மக்கள். அதனால அவர்களுக்கு அதை பத்திலாம் கவலை இருக்குமான்னு தெரியல. இப்ப நாம் என்ன சொல்றோம்னா, மார்க்கத்துல ஒரு சில விஷயங்கள் ஹராம், ஹலால், மக்ரூ அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அனுமதிக்கப்பட்டது,
அனுமதிக்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டது. இன்னும் சிலவற்றை வந்து தடை செய்யப்பட்ட புதுமைகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது மக்ரூ அப்படிங்கிறது இதை நீங்க வந்து பண்றதுனால உங்களுக்கு நன்மைகள் கிடையாது. அதே மாதிரி இது பண்றது முழுமையாக ஹராம் என்றும் அதற்கு பொருள் கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது இது ஒரு புதுமை தான், முழுக்க முழுக்க பிதா. இதாவது இந்த நபிகள் நாயகத்தோட பிறந்த நாளை கொண்டாடுவது அப்படிங்கிற இந்த கலாச்சாரமே பிதா கலாச்சாரம் சொல்றோம் மார்க்கத்துல. அதாவது புதுமை, அது ஒரு புதுமை, திணிப்பு, அது திணிப்பு. இது மார்க்கம் ஒருபோதும் வந்து அதை வரவேற்கல, அதை செய்யுங்கன்னு எங்கேயுமே ஊக்குவிக்கல. அதை செய்து அதை வந்து ஒரு கல்ச்சுரல் செரிமனியா தமிழ்நாட்டுக்குள்ள செய்து அப்படிங்கும் போது தான் நமக்கு வந்து வியப்பா இருக்கு. அப்ப ஃபிக்குன்னு சொல்றோம் அரபிக்ல, நிறைய அரசியல், நிறைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து அதற்கு ஆழமா இருக்கு. அதற்கு ஸ்காலர்ஸ், அதுக்கு பெரிய நிபுணர்கள் தான் அதற்கான விஷயங்களை வந்து தீர்வாக நம்ம சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் அங்க மேடை போட்டு கட்டாயமாக கொண்டாடியது நபிகள் நாயகத்தை இல்லை, ஐயா ஸ்டாலின் அவர்களை அப்படிங்கிறத பார்த்த ஒவ்வொருவருக்குமே தெரியும். 1500வது பிறந்த நாளை தான் கொண்டாடணும்னு ஏதாவது இருக்கா என்ன? 1499வது பிறந்தநாளை ஏன் கொண்டாடலன்னு சில பேர் கேட்பாங்கல்ல. அப்ப இன்னைக்கு மட்டும்தான் இவர்கள் மீது பாசமும் பற்றும் வருதா அப்படின்னா ஆமா வரும். ஏன்னா நாளைக்கு தேர்தல் வருது, 2026 வந்துருச்சு, 5 வருஷம் ஆண்டுட்டோம், நம்ம சொன்ன வாக்குறுதி எதுவுமே பண்ணல. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி நிகழ்வுகள் போட்டு இஸ்லாமியர்களை 2 தொப்பி போட்டு நோம்புக்கு வந்து இத்தனை அரிசி வந்து நம்ம வந்து தானமா கொடுத்தோம், இத்தனை பேரை வந்து ஹஜ்ஜுக்கு ஏற்றணும், கஞ்சி ஊற்றணும் இப்படின்னு சொன்னா அவர்களோட வாக்கெல்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கிற இந்த மமதை இருக்குல்ல, இன்னும் நாங்க அரசியல் படுத்தப்படாத கூட்டம் என்று நம்பக்கூடிய இந்த என்ன சொல்றது, இந்த முட்டாள்தனம் தான். அப்படி இப்போ அந்த மேடையில் பேசினவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை மட்டும் யூனிஃபார்மாக முன் வச்சு பேசினாங்க. அது என்னன்னா, நமக்கு பாதுகாப்பு திமுக தான், நமக்கு பாதுகாப்பு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசினாங்க. உண்மையாகவே இஸ்லாமியர்களுக்கு திமுக பாதுகாப்பான ஒரு அமைப்பா? பாதுகாக்கும், சிறையிலேயே வச்சு பாதுகாக்குமாமா. வெளியில வந்தாதான் நமக்கு பிரச்சனை. சிறையிலேயே வச்சு பாதுகாக்கும். நீங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தேவை, யாரிடம் இருந்து பாதுகாக்கும்? அதுதான் இவங்க கிட்டதே தான் பாதுகாக்கும். இவங்க கிட்ட இருந்தா வெளியில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஃபிடவிட் போட்டவங்க மாமா வெளியில வந்துட்டாங்க. இஸ்லாமிய சிறைவாசிகள், இவர்கள் சொன்ன அப்பாவி சிறைவாசிகள் வெளியில வந்தாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்துத்துவ தலைவர்களோட உயிருக்கு ஆபத்து, இவங்களை சிறைக்குள்ள இருந்து வெளியில விட்டா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல போட்ட அந்த அப்டேவிட்ட சொல்றீங்களா? அதேதான். எத்தனை லட்சம் கோடி கொடுத்து அவர்கள் வந்து நேர்ல நிக்க வச்சாங்க அந்த வழக்கறிஞர்கள், அட்வொகேட்ஸ, ரொம்ப சீனியர் கவுன்சில்ஸ். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சிட்டிங்காக, ஒரு தடவை போய் நேர் நிக்கிறதுக்காக நீதிமன்றத்துல அஃபிடவிட் போட்டவங்க. அதே திமுக தான் RSS ஐயா மோகன் பகவத் அவர்கள் வந்தா சிவப்பு கம்பளம் விரித்து பாதுகாப்பு கொடுத்து அவர் வந்து நல்லபடியா என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் நல்லபடியா செஞ்சுட்டு போட்டோன்னு எல்லா பழுதெல்லாம் பார்த்து ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டு காவல் படையை கொடுத்து அவருக்கு எல்லா சகல பாதுகாப்பையும் கொடுத்து அவரை வந்து வரவேற்று அவருக்கான வேலையும் செய்து கொடுக்கும். இவர்கள் உண்மையாகவே யாருக்கானவர்கள் நம்ம மக்கள் தான் புரிஞ்சு. குரான் அனுமதிக்கல, குரானோட சட்டங்கள் ஹதீஸ் எதுலையுமே வந்து அனுமதிக்கல நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது. அதை மட்டும் இல்லை, எந்த ஒரு புதிய வணக்க முறைகளையோ அல்லது விழாக்களையோ திணிக்கிறத அது வந்து விரும்பலை. நபிகள் நாயகம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே முழுமையடைந்த ஒரு மார்க்கம் இது. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்க தலைவர்கள் யாரும் இதை எதிர்க்கலையே. மார்க்க தலைவர்கள் எல்லாரும் தான் இன்னைக்கு வந்து திமுக அடிமை ஆயிட்டாங்களா? பின்ன வேற எப்படி பாக்குறது? இது வந்து ஒரு கடும் குற்றச்சாட்டா இருக்கு. பெரிய இல்ல, இது நீங்க பாத்தீங்கன்னா இதை விட ஒரு தவறு நம்ம வேற யாரும் செய்ய முடியாது. ஒருத்தவன் அவனுடைய பகுத்தறிவுக்கு உட்பட்டு ஒருவரை தேர்வு செய்யணுங்கிறது ஐயா ஈவேரா பெரியார் மட்டும் இல்ல, நபிகள் நாயகமும் சொன்னது. உனக்கு அறிவு இருக்கு, அந்த அறிவை பயன்படுத்து, பாண்டர் வித் யோர் பிரெயின்ஸ்ன்னு நபிகள் நாயகம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆய்வு பண்ணு, இது சரியா தவறா அப்படிங்கிறத உன் மனசாட்சி சொல்லும், அதற்கேற்ற படி வாழுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஒரு மார்க் அறிஞர் கூட இல்ல, ஒரு ஜமாத் தலைவர் சொல்லிட்டாருன்னு இன்னைக்கு மொத்தமா கொண்டு போய் வாக்கு செலுத்துற ஒரு முறை இருக்குல்ல, இதை என்னன்னு பாக்குறது, இதை என்னன்னு நம்ம எடுத்துக்கிறது? தொடர்ச்சியாக 3.5 விழுக்காடு எல்லாம் இல்ல மாமா, சரிநிகர் விழுக்காட்டுல இஸ்லாமியர்கள் இன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு
ஐயா காகிதம் இல்லத்தவர்களுடைய காலகட்டத்துல சரிநிகரா இருந்திருக்காங்க. உண்மையா சொல்ல போனா எதிர்கட்சி அந்தஸ்தோடயே இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு சுருங்கி 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 3 விழுக்காட்டையே வந்து போராடிதான் வந்து இன்னைக்கு பெற்றிருக்கு அப்படின்னா அதை வந்து இவர்கள் மக்கள் அதிகமா இருப்பாங்க. நீங்க வெறும் மேல இருக்கக்கூடிய செரி, டாப் ஆஃப் த செரியை மட்டும் பார்த்துட்டு இஸ்லாமியர்கள்னாலே பணக்காரவங்க, அவங்க நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறவங்க, அரேபிய நாட்டுல இருக்கிறாங்க, இல்ல வேற உலக நாடுகள்ல இருக்காங்கன்னு பாக்குறது ரொம்ப ரொம்ப மேலோட்டமான அரசியல். ஆழமா பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொன்னது போல கல்வியிலும் இந்த வேலை வாய்ப்புகளும் உரிமை மறுக்கப்பட்ட மெஜாரிட்டியான சங்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கு. பல இடங்கள்ல முதல்ல அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சஸ் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல என்ன மாதிரியான சாதனைகள் திமுக செஞ்சிருக்கு அப்படின்னா 0. அதற்கு என்ன முயற்சிகள் முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னா அதற்கு வந்து ஒண்ணுமே அவர்கள் வந்து செய்திருக்க மாட்டாங்க. ஆனா அவர்கள் தான் வந்து எல்லாமே இந்த சமூகத்துக்கு செய்தோம் அப்படிங்கிறத பொய்யா கிளைம். குர்ஆன்ல அனுமதிக்காத ஒரு செய்தி, இஸ்லாமிய சட்டம் என்று சொல்லுகிற ஹதீஸில் எங்கேயுமே வந்து அனுமதிக்காத ஒரு விடயம் எதுன்னா, நபிகள் நாயகம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது, மிலாடு நபி கொண்டாடுவது என்பது ஒரு ஹராம் செயல்பாடுன்னு பல நாடுகளில் வந்து சொல்கிறாங்க. பல மார்க்க அறிஞர்கள் வந்து நான் அறிந்த வகையில் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த 1500வது பிறந்த நாள் விழாவை பொது மேடை போட்டு எல்லாருக்கும் தெரியறது மாதிரி செய்கிறது ஒரு ஹராம் செயல்பாடு. இதை எப்படி இஸ்லாமிய மக்கள் எப்படி ஏற்கிறாங்கிறது நான் நினைக்கிறேன். அதிகமான பேர் இதை அங்கீகரிக்க மாட்டாங்க. ரொம்ப சொற்ப பேர்கள் அந்த மேடையில் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அவர்களுடைய 1-2 பேர் பின்தொடர்பாளர்கள் வேணா அதை வந்து வரவேற்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மெஜாரிட்டியா மார்க்கத்தை முழுமையாக புரிந்து உணர்ந்தவர்கள் நீங்க சொல்லுவது போல குரானையும் சுன்னாவையும், சுன்னா என்றால் நபிகளுடைய வழி, அதையும் இது 2த்தையும் பின்பற்றக்கூடிய எந்த ஒரு நபருமே புதுமையான திணிப்புகளை ஏற்பவர்களாக இருக்க மாட்டாங்க. குறிப்பா நம்ம வந்து நான் இந்த தர்காக்கள்ல வழிபடுவதாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி புதுமையான திணிப்புகளை அனுசரிப்பதாக இருக்கட்டும், நபிகளுடைய பிறந்த நாள், இறப்பு நாள், இந்த ஹசன் ஹுசன் அவர்களுடைய பிறந்த நாள், இப்படியெல்லாம் சொல்லி இந்த ஷியா முஸ்லிம்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, இந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முழுமையாக படித்த இஸ்லாமியர்கள் ஏற்பது கிடையாது. இவர்கள் ஒரு 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 செயற்கையா ஒரு தோற்றத்தை காண்பிப்பது தானே. நாங்க பாருங்க, உங்க வேற எந்த விதத்துல அவங்க காமிக்கிறது இஸ்லாமியர்களுக்காக நாங்க நிப்போம், எல்லாமே பொய்யா இருக்கு. இந்த பக்கம் வாக்குறுதி எதுவுமே கொடுத்தது நிறைவேற்றுவது கிடையாது. எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு அகென்ஸ்டா செய்யப்பட்ட செயல்கள் தான். அது இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொன்ன காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகள் கைது செய்யப்பட்டு சிறைக்கோட்டையில் வாடுற வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே எதிர்மறையான செய்திகள் தான். பண்றது பூரா அப்படிதான் இருக்கு. அப்ப எதை வைத்து நாம இஸ்லாமியர்களை வந்து ப்ளீஸ் பண்றது, அவர்களை வந்து பார்க்கும்போது நம்ம அவங்களுக்காக இருக்கிறோம், அவர்களுக்கான அரசியலும் இங்க செய்யறோம் அப்படிங்கறத எதை வைத்து காமிப்பதுன்னா இந்த மாதிரி ஏதோ பண்றாங்கப்பா அப்படின்னு மக்கள் தோற்றத்துல பார்க்கும்போது தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர்கள் இதெல்லாம் செய்கிறார்கள். பாசிச பாரதிய ஜனதா கட்சி அரசு தொடர்ந்து இஸ்லாமியர்களை அச்சுறுத்துறதுனால திமுக தங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்களோ? அதான் இங்க தமிழ்நாட்டினுடைய நீரோட்டமே தானவன் சீமான் அவர்கள் சொல்வது போல ஆரியத்திற்கு எதிரான நீரோட்டம் தான். என்னைக்குமே வந்து அவர்களை நம்ம வந்து நம்மவர்கள் என்று சொல்ல போறது இல்லை. அவர்களுக்கு எதிரான மனநிலை வந்து எல்லோருக்குமே இங்க வந்து இருக்கு. ஆனாலும் ஒரு புது இப்ப வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம்ல மாமா. இப்ப உனக்கு ஒரு பேனாவை விற்கணும் அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட இருக்க பேனாவை எடுத்து தூக்கி போட்டுறணும். அப்புறம்னா நீ வந்து இந்த பேனாவை வந்து அவங்க கிட்ட செல் பண்ண முடியும். அவங்க கிட்ட விற்பனை செய்யணும் அப்படின்னா இந்த பேனா வாங்கணும், முதல்ல உங்ககிட்ட அந்த நீட தேவை வந்து உருவாக்கணும். அப்ப இங்க இல்லாத ஒரு விஷயத்த நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப பாஜக என்ற ஒரு கட்சி வந்துரும், பாஜக வந்தால் இந்த மாதிரி தீமைகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இங்க உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உண்மையா சொல்ல போனா அந்த காலகட்டத்துல பாபர் மசூதியினுடைய இடிப்பு ஒரு பெரும் தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்தினாலும் கூட தமிழ்நாட்டுல அந்த தாக்கமே இல்லை. ஆனால் அதை விட பல மடங்கு தாக்கம் எப்போது ஏற்பட்டதுன்னா கோயம்புத்தூர்ல நடந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தான். அதுவும் இதே ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல நடந்த இந்து காவலாளருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையான மோதல் அப்படின்னு ஒரு பொய் செய்திய ரூமரை பரப்பி விட்டாங்க. ஆனால் பின்னாட்கள்ல தான் தெரிஞ்சது அவர் அந்தோணிராஜ் என்பவர் ஒரு கிறிஸ்தவர் என்று. அப்ப அந்த செய்தியை கிரியேட் பண்ண இதே ஐயா கருணாநிதி அவர்களுடைய அரசு
அன்னைக்கும் இதே ராஜதந்திரத்தை தான் பயன்படுத்தி இருக்குது. அன்னைக்கு அவங்களே அந்த ரூமரை செட்டில் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, எல்லாம் சுமூகமாக தான் இருக்கு, இதுதான் பிரச்சனை, இவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு, இவங்களை லீகலாக வந்து நிற்க சொல்லியாச்சுன்னு ப்ராப்ளமை அன்னைக்கே சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த போரை, அந்த கலவரத்தை அவர்கள் ஊக்குவித்தார்கள். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அதை விரும்பினாங்க. அந்த வெறுப்பு அரசியலை அதை கிரியேட் பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய பாதுகாவலர்கள், இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் இருக்கோம். ஆனால் உண்மையாகவே அன்னைக்கு கலவரத்தை தொடங்கியதற்கு காரணமும் இதே ஆட்சியாளர் பெருமக்கள் தான். அன்னைக்கு அந்த அந்த நெருப்பு அணையாம அந்த தணலை அப்படியே அடைகாத்து வைத்ததும் இதே ஆட்சியாளர்கள் தான். இதே ஆட்சியாளர்கள் நீங்க சொல்றது திமுகவை கட்டாயம் திமுக. அப்ப இன்னைக்கு வரைக்கும் வெளியில விடுறதுக்கு அச்சப்பட்டு அஃபிடவிட் போட்டு மேல்முறையீடு செய்து வழக்கறிஞர்களுக்கு காசை கொடுத்து நேர்நிக்க வைக்குது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். அப்ப இதை முழுக்க முழுக்க பின்னாடி வந்து ஒரு அச்சத்தை எப்போதுமே வந்து வச்சிருக்கணும். நீங்க வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு அச்ச சூழ்நிலையில இருக்கிறீங்க, உங்களுக்கான பாதுகாவலர்கள் நாங்க மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த மக்கள் மத்தியில சைக்கலாஜிக்கலா விதைச்சிட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். உளவியல் ரீதியாக விதைச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல ஒருபோதும் வீரமிக்க ஒரு இனக்குழு தானே நம்மளுடைய வேற தேடி போனோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் துணிவுள்ள ஆட்கள் தானே. ஆனால் இங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல பாஜக என்கின்ற பூச்சாண்டியை காட்டி 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 தான் இன்னைக்கு வரைக்கும் அரியணையில ஆட்சி கட்டல திமுக வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருது. அதே பிரின்சிபலை, அதே ஃபார்முலாவை 21லயும் பயன்படுத்துறாங்க, 26லயும் பயன்படுத்துறாங்க. அப்படிங்கிறது தான் வெட்கக்கேடு, அவமானமானது, விழிப்புணர்வற்ற சமூகத்துக்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதைத்தான் இவங்க வந்து தலை குனிவுலேருந்து தலை நிமிர வைக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. உண்மையான தலைகுனிவு என்பது எங்களை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக, ஒரு ஒரு எப்போதுமே அச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஒரு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இல்லை, நாங்களும் ஒரு சக மனிதர்கள் தான் அப்படிங்கிறது இல்லை, நாம மைனாரிட்டி, நீ இப்படிதான் நினைக்கணும். அதற்கு தான் தாய்மாமன் சீமான் அவர்கள் வந்து ஒரு மாற்று முழக்கத்தை முன்வைக்கிறார். நீ வந்து சிறுபான்மை இல்லை, இந்த தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை சமூகம் அப்படிங்கிறத முழக்க வச்சு எங்களை உளவியல் ரீதியாக நிமிரச் செய்கிறார். அப்ப இது மாற்றமா இல்ல திருப்பி அதே குண்டுச்சட்டில குதிரை ஓட்டக்கூடிய இந்த திராவிடம்? சரி, இப்ப 2026 தேர்தல் களத்தை திமுக வந்து வடிவமைக்குது. இஸ்லாமியர்கள் கிறித்துவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்கிறதுக்கு இது போன்ற செயல் திட்டங்களை முன் வச்சு செயல்படுறாங்க. ஒரு பக்கம் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள்லாம் அதில் வந்து பங்கேற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நபிகள் நாயகம் அவர்களுக்கு 1500வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போகுது? நாம் தமிழர் கட்சி இவர்களை போல நாடகமான இங்க அரசியல் செய்யல. உங்களுக்கு தெரியாதது இல்லை, சீமான் அவர்கள் உளப்பூர்வமாக இந்த மக்களுக்காக நிற்கக்கூடியவங்க. பல பேர் வெளியில வந்து எங்களையும் வந்து உங்களோட கட்சியோட கூட்டணியா வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது எங்களோட கூட்டணியா வேணா நீங்க கட்சிக்குள்ளேயே வாங்க, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உகந்த கருத்தியலை, எல்லாருக்கும் சமமான ஒரு கருத்தியலை இங்க வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியில எந்த கட்சியும் இல்லாத அளவுக்கு இஸ்லாமியர்கள் உங்களால பார்க்க முடியும். அது மாமா ஹுமாயூன் அவர்களாக இருக்கட்டும், தம்பி அபூபக்கர் அவர்களாக இருக்கட்டும், தங்கை அனீஸ் ஃபாத்திமா அவர்களாக இருக்கட்டும், இல்ல மாமா வஹாப் அவர்களாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் கட்சிக்குள்ளார வந்து இன்னைக்கு தம்பி ஹுசேன் அவர்களாக இருக்கட்டும், எத்தனையோ பிள்ளைகள் ஒரு மிகவும் வந்து ஒரு இன்க்ளினேஷனா, ஒரு இந்த கருத்தியல் தான் நமக்கான பாதுகாப்பான கருத்தியல் அப்படிங்கிறத புரிந்து உணர்ந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகள் இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறாங்க. ஆமா ஆமா, அதை நம்மளால பார்க்க முடியுது. அதனால அவர்களுக்கு இவர்கள் எல்லா விதத்திலையும் மாற்று உளப்பூர்வமா நிக்கிறது இவங்க மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நீங்க வந்து தடை போடுவீங்க, கேரளா ஸ்டோரியை வந்து பாதுகாப்போட நீங்க வந்து வியூ பண்ணுவீங்க. கேரளா ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸா இருந்தாலும் சரி, எல்லா இஸ்லாமிய விரோத படங்களுக்கும் தாமன் சீமான் வீதியில் நின்றுருக்காரு. அப்ப எனக்கானவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? ரோட்ல நின்று அதை தடை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. தாமன் சீமான் அவர்களுடைய உத்தரவின்படி எல்லா திரையரங்குகளையும் அந்த படத்தை வந்து தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அப்படி எங்களுக்காக நிற்கிறாங்க. யார், எந்த அரசியல் தலைவர் துணிவோட ஐயா பாட்ஷா அவர்களையும் அண்ணன் ஹக்கீம் அவர்களையும் போய் பார்த்துட்டு வராங்க? எல்லாருமே அரசியல் காரணத்துக்காக. பாட்ஷா அவர்களுடைய மரணத்துல நேரடியா போய் அந்த இறுதி ஊர்வலத்துல அண்ணன் கலந்துட்டு வந்தாங்க.
அவங்களுக்காக கூட்டம் போட்டது எத்தனை கட்சிகள். இன்னைக்கு நம்மளோட மேடைகள்ல வந்து அவங்களை சார்ந்த குடும்பங்கள்லாம் பேசுறது நம்மளால பண்ண முடியுது. இன்னைக்கும் திரா என்கின்ற ஒரு ஆவணப்படத்தை தானும் சீமான் அவர்கள் பெரிய மெனக்கெட்டு முயற்சி பண்ணி அதை வந்து ஆவணப்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல வந்து இஸ்லாமியர்களே பேச பயப்படுகிற புரட்சியாளர் பழனி பாபா அவர்களை வந்து இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் இருக்க இளையோர் வந்து அவரோட பெயரை உச்சரிக்கிறாங்கன்னா அதுக்கு கட்டாயம் உண்மையா நான் என்னை மாதிரி ஆட்கள் அரசியலுடைய புரிதலே இல்லாம இருந்து கட்சியினுடைய புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருக்காரு அப்படின்னு தானும் சீமான் அவர்கள் பேசிதான் நமக்கு தெரியும். எத்தனையோ அமைப்புகள் இயக்கங்கள் இருந்திருக்கலாம் பழனி பாபா அவர்களுக்காக. ஆனால் தானும் சீமான் அவர்கள் அளவுக்கு ஒரு வீரியமாக ரொம்ப எளிய நடையில கடத்தக்கூடிய ஒரு வரலாற்றை வந்து இல்ல இஸ்லாமியர்கள் புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுடைய பெயரை சொல்லுவதற்கு கூட அச்சப்பட்டு இருந்தாங்க. ஆமா, அவர் வந்து ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு தான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது வந்து அந்த என்ன சொல்றது, உலகமே வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம்னு சொல்லும் போது அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரையே நாங்க வந்து எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதற்கு ஒரு ஆண்மை வேணும், அதற்கு ஒரு துணிவு வேணும், அதற்கு வந்து ஒரு அதற்கெல்லாம் ஒரு பெரிய வீரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இது சரியானதுடா, இதை நீ பின்பற்றி இதை நீ பாருன்னு படிக்க வைக்கிறாங்களே தேடி, ஐ திங்க் அது வந்து ஒரு ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம். அன்இமேஜினபிளி அது வந்து ஒரு செயல்பாடு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மையை ஆழமாக நம்ம படிக்கும்போது இன்னுமே வந்து பெரிய மெய்சில் இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. நிழலரசியே கட்டி அமைச்சிருக்காரு. வான்படை, தரைப்படை, கப்பல் படை, என்ன சொல்கிறது, அந்த ரன்வே எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அமைச்சு அவர் வந்து ஒரு நிழலரசி வச்சிருக்காரு. ஒரு தனி ஒரு நபரா எந்த ஒரு நாட்டுடைய சப்போர்ட்டும் இல்லை. ஆமா ஆமா அப்படின்னு பார்க்கும்போது அவரையே வந்து நமக்கு தலைவராக வைக்கும்போது ஐயா பழனி பாபா அவர்களை பேசுவது வந்து வேற யாராலும் முடியாது, சீமான் அவர்கள் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது ரைட்டு. இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது இஸ்லாமிய வெறுப்பு ஒன்று திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் வந்து இஸ்லாமிய சொந்தங்களோடு கேள்வி பதில் நிகழ்வுகளில் பங்கேற்பதன் மூலமாக அந்த மாதிரியான கேள்விகளை தான் அவங்க முன் வச்சு கேட்குறாங்க. அண்ணன் சொல்கிற பதில்களில் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குமா? நான் வந்து அது அந்த நிகழ்வையுமே வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது வியப்பா தான் பார்த்தேன். எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு அந்த துணிவு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நெருப்பை கையில வச்சுட்டு விளையாடுறதுக்கு சமம் தான் நான் பார்க்குறேன். ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதல்ல செய்தியாளர்களே சந்திக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். அதை தாண்டி இந்த மாதிரி சமூகம் சார்ந்த மதம் சார்ந்த ஒரு குழுக்களை சந்தித்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து எந்த ஒரு அச்சமும் இல்லாம ஒரு லைவ் ஸ்ட்ரீம்ல நீங்க ரெக்கார்டட் ஷோன்னு கூட அதை சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் அது ரொம்ப 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 இந்த அரசியல் களத்துல வந்து குறிப்பா தமிழ்நாட்டு அங்க வந்து மோதியினோட ஜூம்லா அப்படின்னா இங்க திராவிடியன் ஜூம்லா தான் நடக்குது. இங்க உண்மையான அரசியல் எங்கேயுமே நடக்கல. யார் ஒருவருமே வந்து செய்தியாளர்கள் மைக்கு நீட்டி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு தயாரா இல்லை. ரொம்ப ரொம்ப பண்பட்ட அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, புதிதாக வந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, யாருக்குமே அந்த துணிவு இல்லை. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கிட்டையோ இல்லை கிறிஸ்தவ சமூகத்துக்கிட்டையோ அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல பதில் சொல்வது என்பது ஆச்சரியமானது. எல்லாமே கன்வின்சிங்கான பதில் தான் நான் சொல்வேன். எந்த இடத்துலயுமே வந்து பிணக்குகள் இல்லை. அப்ப படிச்சிருக்காரு, வாசிக்கிறாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுது, இந்த மக்களோட வாழ்ந்திருக்கிறாரு, இவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியுது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னங்கிறது புரிந்த ஒரு தலைவராக இருக்கிறார். அப்படி உளமாற என்னன்னா அவர் வந்து தொடக்க கல்வியும் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள்ல இருந்து அப்படியே மேல் படிப்பு, அதாவது பட்டப்படிப்பு ஜாகிர் ஹுசைன் கல்லூரியில தான் படிச்சாரு. கல்லூரி படிப்பையும் அவர் வந்து ஜாகிர் ஹுசைன் கல்லூரியில வந்து படிச்சிருக்கிறாரு. இஸ்லாமிய நண்பர்களோடு, இஸ்லாமிய உறவுகளோடு, இஸ்லாமிய பேராசிரியர்களோடு மிக நெருங்கிய ஒரு உறவு கொண்டவராக தான் அவர் வந்து இருக்கிறாரு. இப்போ எந்த மேடையாக இருக்கட்டும், குரானில் இருந்தோ அல்லது நபிகள் நாயகம் அவர்களினுடைய வார்த்தைகளையோ மேற்கோள் காட்டாமல் பேசின ஒரு மேடை கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை ஏன் இஸ்லாமிய மக்கள் நேசிக்க மாட்டேங்கிறாங்க? இது நான் வந்து இது வந்து இப்படி பார்க்குறேன், இது வந்து போய் சேரலை.
அவர் என்ன சொல்ல வரார், அவர் எதை உள்வாங்கிட்டு எதை மக்களுக்கு கடத்துறார் அப்படிங்கிறது முழுமையா போய் சேரல. அதுல இன்னும் வேக்யூம் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து சகோதரர் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த அட்டென்ஷனோ, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் மீடியானுடைய அந்த அட்டென்ஷனோ வந்து சீமான் அவர்களுக்கு இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு அவர் சிஎம்மா தான் உட்காந்துருக்கணும் கட்டாயமா. இவர் சொன்னது எல்லாருக்கும் 360 டிகிரில போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா அதுல ஒரு வேக்யூம் இருக்கு. அதே மாதிரி எதிரிகளும் அதிகமா இருக்காங்க. இப்ப இவருடைய கருத்தியல்ல வந்து யாருமே வந்து அகெயின்ஸ்டா நிற்க முடியாது, எதிர்த்தரப்புல நிற்க முடியாது. அப்ப இவருடைய கருத்தியல் என்பது ஒரு வளர்ச்சிக்கான கருத்தியல், வளர்ச்சிக்கு உகந்த கருத்தியல் அப்படிங்கிறத குறிப்பா திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் நல்லாவே தெரியும். அப்ப அதை வளர்ந்து விடக்கூடாது. இந்த தமிழ் தேசிய மறுமலர்ச்சி என்பது வளர்ந்தால் அது அவர்களுக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த பெருமக்களாக இருக்கிறாங்க அவங்க. அதனால அவங்க வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. அதற்கு ஏற்றாற் போலவே ஊடகங்களும் செயல்படுது. ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் விற்கப்பட்டுருச்சு, வாங்கப்பட்டுருச்சு. எல்லாருமே வந்து ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு கைப்பாவைகளாக மாறி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உண்மை இல்லை, இன்னைக்கு நேர்மை இல்லை. ஆனால் இங்க பாருங்க, நீ சாத்தானின் பிள்ளை அப்படிங்கிறத இன்னைக்கு எவ்வளவோ தப்பா, அதுதான் உண்மை வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையா தான் போகும், போய் வந்து வேகமா போய் சேர்ந்துரும் சொல்லுவாங்கல்ல. அவர் தப்பா கன்வே பண்ணினாரு அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஈஸியா போய் சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த ஊழல்வாதிகளுக்கும் லஞ்சம் பெறுபவர்களுக்கும் மதுவை விற்பனை செய்பவர்களுக்கும் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே சாத்தானின் வேலை. அப்ப சாத்தானின் வேலை செய்பவர்களுக்கு வாக்கு செலுத்துவது என்பது சாத்தானுக்கு துணை போவதாகத்தானே பொருள்படும். அதைத்தான் பொருளாக வைத்து சீமான் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் அந்த கான்டெக்ஸ்டையே மாத்தி, அவர் சொல்ல வந்த கருப்பொருளையே மாத்தி, அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க, இஸ்லாமியர்களே சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு உரிமையா எனக்கு சொல்லி கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதை உணராமல் இருப்பது வந்து நம்மளோட பிழையானா இருக்கலாம். அப்ப இது எவ்வளவு தூரம் போய் சேரல அப்படிங்கிறதுக்கான இடைவேளை தான் இது அப்படின்னு நான் பாக்குறேன். இதை திட்டமிட்டு தொடர்ச்சியா செஞ்சு வந்தாங்க, நிறைய விஷயத்துல செஞ்சாங்க. இது மட்டும் இல்ல, தாய் மதம் திரும்ப சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. அதற்கும் முழுமையான பொருள் விளக்கம் எல்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அண்ணன் நிர்மாணம் கார்த்தி அவர்கள் பாஜகவின் பி டீம்னு ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. அதுல முழுமையா இருக்கு. யாருக்கும் படிக்கிற அளவுக்கு நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பேசும்போதாவது அவர்கள் புரியும் நினைக்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னதைத்தான் நான் வந்து மக்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு செய்யுங்க. தீர ஆய்வு செய்யாமல் மேம்போக்காக அதை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க நம்பிக்கிட்டு போவீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பெரிய எதிர்விளைவுகளை உருவாக்கும், இழப்பை உருவாக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும். கூடுதலா ஒரு விஷயம், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களால மற்றவர்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறத உணருங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டும். மிக்க மகிழ்ச்சி மருமகளே. நீங்கள் வந்து ரொம்ப விரிவாக தெளிவாக எல்லா விஷயங்களுக்கும் பதில் சொல்லியிருக்கீங்க. உறுதியாக இந்த நேர்காணலை பார்க்குற இஸ்லாமிய பெருமக்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எவ்வளவு நேர்மையாக ஒரு இஸ்லாமிய மக்களோடு அவர் நிற்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு புரிதல் உருவாயிருக்கும். எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்கள் கருத்தை பதிவு செய்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.